பக்கத்தான் ஹராப்பான் தலைவர் அன்வார் இப்ராஹிம் தான் கொடூரமானவர், ஊழல்வாதி அல்லது மக்களுக்கு உதவ தவறியவர் என்பதற்காக தாக்கப்படவில்லை என்றும், மாறாக தான் டிஏபியுடன் இணைந்து பணியாற்றிய ஒரே காரணத்திற்காகவே தாக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மலாய் உரிமைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டிய விமர்சகர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கூட்டணி கட்சியாக டிஏபியை அன்வார் ஆதரித்து பேசினார். நான் என்ன தவறு செய்தேன்? நான் கொடூரமானவனா? நான் பணம் திருடினேனா? நான் ஊழல்வாதியா? நான் மக்களுக்கு உதவவில்லையா? நான் டிஏபியின் நண்பனாக இருப்பதால் தான் இது நடக்கிறது என்று ஜொகூர் மாநில தேர்தலுக்காக நேற்று புக்கிட் கம்பீரில் ஆற்றிய பிரச்சார உரையில் அவர் இதனை தெரிவித்தார். டிஏபி என்ன செய்தது? அது எங்களுக்கு துரோகம் செய்ததா? அது எங்கள் உரிமைகளை பறித்ததா? இந்த கதையை பரப்புபவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை பாதுகாக்க விரும்புவதாக கூறுகிறார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், அவர்கள் உண்மையிலேயே அதைத்தான் செய்கிறார்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் 1MDB தொடர்பான அரசாங்கத்தின் பொறுப்புகளையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனைக்கு இப்போது யார் பொறுப்பு? பணத்தை திருடியது யார்? 1MDB என்பது முந்தைய பிரதமரின் பிரச்சனையாக இருந்தது என்று அவர் கூறினார். இளம் வாக்காளர்கள் தொடர்ந்து அறிவை தேடவும் அனுபவத்தை பெறவும் வாக்குப்பெட்டியில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் அதிவேகமாக விரட்டிச் சென்ற டொயோட்டா வியாஸ் மற்றும் ஹைலக்ஸ் வாகனங்களின் ஓட்டுநர்களை காவல்துறை தேடி வருகிறது. அம்பாங்ஜியா காவல்துறை தலைவர் அசாம் இஸ்மாயில் இதுகுறித்து தெரிவிக்கையில், கோலாலம்பூர் பண்டான் இண்டா பகுதியில் உள்ள ஒரு வட்டச்சாலையில் அதிகாலை சுமார் 3:10 மணியளவில் ஒரு டொயோட்டா வியாஸ் மற்றும் ஒரு ஹைலக்ஸ் வாகனம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஓட்டப்பட்டதாக கூறினார். ஒரு காவல்துறை ரோந்து வாகனம் நெருங்க முயன்ற போது இரு வாகனங்களும் அதிவேகமாக சென்று சாலை தடுப்பில் மோதி பின்னர் 9வது மைல் சுங்கச்சாவடியில் இருந்து செராஸ் சுங்கச்சாவடி வரை போக்குவரத்து விதிக்கு எதிராக சென்றன. அதிகாலை சுமார் 4:18 மணி அளவில் கம்போங் சுங்கை ரமால் பகுதியில் உள்ள ஒரு சோதனை சாவடியில் டொயோட்டா வாகனம் இறுதியாக நிறுத்தப்பட்டது. இருப்பினும் ஓட்டுநர் இருளில் தப்பி ஓடிவிட்டதாக அசாம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அந்த வாகனத்தில் போலி பதிவு எண் இருப்பது கண்டறியப்பட்டது. காரிலிருந்து கை துப்பாக்கி என தோன்றிய ஒன்று மீட்கப்பட்டது. ஆனால் அது பின்னர் ஒரு பொம்மை துப்பாக்கி என உறுதி செய்யப்பட்டது. ஹைலக்ஸ் வாகனமும் அதன் ஓட்டுநரும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அசாம் தெரிவித்தார். கடந்த மாத தொடக்கத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது மற்றும் சொத்து சேதம் விளைவித்தது உள்ளிட்ட 3 நாச வேலை குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு தம்பதியினர் நேற்று தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டனர். இருப்பினும் ஈப்போ மற்றும் மெங்களம்பூவில் உள்ள 3 நபர்களின் சொத்துகளில் சிவப்பு வண்ணம் தெளித்த 3 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட கணவர் தினகரனுக்கு 7,500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மனைவி ரத்னேஸ்வரி குற்றத்தை மறுத்திருந்தார். 34 வயதான இந்த தம்பதியினர் ஜூன் 4 மற்றும் ஜூன் 11 ஆகிய தேதிகளில் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை மங்களம்பூவில் உள்ள பெக்கான் லசாகி மற்றும் தமான் கிளேடாங் சூர்யா ஆகிய இடங்களில் 5 வீடுகளையும் ஒரு காரையும் சேதப்படுத்தும் வகையில் பெட்ரோல் குண்டு வீசியதாக குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். ஜூன் 12ஆம் தேதி அதிகாலை சுமார் 3:30 மணி அளவில் ஜலான் மெங்களம்பு பெஸ்தாரியில் உள்ள ஒரு வீட்டின் நுழைவாயிலுக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கத்துடன் தீயை பயன்படுத்தி நாச வேலை செய்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கு அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். கந்து வட்டி நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் தம்பதியினர் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தமிழில் வாசிக்கப்பட்ட பின்னர் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டனர். செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இல்லாமல் ஆஜரான அந்த இரு குற்றவாளிகளுக்கும் அரசு தரப்பு கோரிய 20,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையை குறைக்குமாறு கோரியதை அடுத்து தலா 11,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் ஜாமீன்தாரருடன் பிணை வழங்கப்பட்டது. அமலாக்க அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் அடங்கிய ஒரு கும்பல் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் 38 பேரை கைது செய்துள்ளது. சுமார் 1.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 14 வங்கி கணக்குகளையும் முடக்கியுள்ளது. மேலும் சுமார் 2.5 மில்லியன் மதிப்புள்ள சொத்துகளையும் பறிமுதல் செய்துள்ளது. கடந்த புதன்கிழமை புத்ராஜியா, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா ஆகிய இடங்களில் 38 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது.
கைது செய்யப்பட்டவர்களில் 33 பேர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். சரியான பயண ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினரை மலேசியாவில் தங்க அனுமதித்தது மற்றும் வேலைவாய்ப்புக்காக சமூக வருகை அனுமதி சீட்டுகளை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குடிநுழைவு குற்றங்களை சந்தேக நபர்கள் செய்ததாக நம்பப்படுகிறது. முடக்கப்பட்ட 14 வங்கி கணக்குகளில் 5 நிறுவனங்களுக்கும் 9 தனி நபர்களுக்கும் சொந்தமானவை என தெரிய வந்துள்ளது. தனித்தனியாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நேற்று அதன் புத்ராஜயா தலைமையகத்தில் மற்றொரு அமலாக்க அதிகாரியையும் கைது செய்தது. அவர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் மாநில தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளான இன்று ஜொகூரின் பல பகுதிகளில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மெட் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின்படி ஜொகூர் பாரு, பத்து பகாட், கூலாய், மூவார், பொந்தியான் மற்றும் தங்காக் ஆகிய பகுதிகளில் காலையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த 6 மாவட்டங்களில் பிற்பகலிலோ அல்லது இரவிலோ மழை பெய்யும் என்று கணிக்கப்படவில்லை. குலுவாங், கோத்தாத்திங்கி மற்றும் சிகாமாட் ஆகிய பகுதிகளில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மெர்சிங் பகுதி பிற்பகல் முதல் இரவு வரை இதே போன்ற வானிலையால் பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 8 மணி தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.